எப்போ நம்ம விண்ணப்ப சத்தம் அவர் கேட்கும் அப்படின்னா, தாவீது இப்படியே சொல்றாரு, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்றேன், கூப்பிடுறேன். நான் தேவனை நோக்கி அபயமிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பரே குரல், டேஞ்சரஸ், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்ப நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன்னா, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை, என் கூப்பிடுதல் அவர் செவிகள்ல. அப்போ எப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்ம சத்தம் அவருக்கு எங்க இருந்து கேட்கப்படும்? அது அவருக்கு பிரியும். ஆலயத்திலிருந்து நம்ம கூப்பிடும்போது நம்ம சத்தத்தை அவர் என்ன செய்வாராம், அவருக்கு தெரியும் நம்முடைய கூப்பிடுதல். எனவே நம்ம எப்போனாலும் எங்கனாலும் ஜெபிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் அவங்கள சொல்கிறோம், எந்த தேவைகள் எந்த சூழ்நிலை மத்தியிலும் மனுஷன்ட்டு போகாதீங்க, எங்கே வந்து முழங்கால் போடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவருடைய பரிசுத்த சந்நிதியில் வந்து அவரை தேடும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆவார். அந்த சத்தம் அவருக்கு நல்லா தெரியும், புரியும். என் பிள்ளை இந்த நேரத்தில் என் பாதத்தில் உட்காந்து என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு சொல்லி நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய சத்தத்தையும் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார்.